ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் பருப்பு போட்டு நம்ம கீரை குழம்பு செஞ்சுருக்கோம். இதை கீரை சாம்பார்னு கூட சொல்லலாம், இல்லை கீரை குழம்புன்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி செஞ்சுருக்கோம். நல்லா சூப்பரான காம்பினேஷன் கீரை குழம்புக்கு வாழைக்காய் கறி. அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருக்கோம். நல்லா சுட சுட எல்லாத்தையும் செஞ்சு நம்ம நெய் போட்டு கீரை குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இந்த லஞ்ச் மெனு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரை குழம்புக்கு வந்து இப்போ முதல்ல நம்ம துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய பேர் கீரை குழம்புன்னு சொல்லலாம், இல்லைனா கீரை சாம்பார்னு சொல்லுவாங்க பருப்பு போட்டு செய்கிறதுனால. 100 கிராம் துவரம் பருப்பை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது துவரம் பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 5 பச்சை மிளகா இல்லை 6 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சீரகம், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இப்போ பருப்பு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பருப்பு வந்து நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 விசில் விட்டு நான் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம கீரையை போட்டு வேக வச்சுக்கலாம். எப்போவுமே கீரை குழம்பு செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா கீரையை வேக வைக்கும்பொழுது தட்டு போட்டு மூடி வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. குக்கரில் வந்து மூடி போட்டு வேக வைக்காமல் அப்படியே வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கீரை வந்து பார்த்தீங்கன்னா வசலைக்கீரை. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நாங்கள் வந்து கொடி வச்சு வளர்த்துட்ருக்கோம். அதில் வந்த கீரை தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரேராக கிடைக்கும் இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம வீட்டிலேயே வளர்த்துக்கலாம், ஒரு தொட்டியில் கூட நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணுங்கள். இந்த கீரையை ரொம்ப நல்லது உடம்புக்கு. மற்ற கீரைகள் கூட கிடைச்சிரும் ஈஸியாக வெளியில், ஆனால் வசலைக்கீரைலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் 100 கிராம் பருப்புக்கு நல்லா இந்த மாதிரி கை ஃபுல்லாக கீரையை 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கீரை கொஞ்சம் லைட்டாக வெந்ததுனாலே பார்த்தீங்கன்னா சின்னதாகிடும், சுருங்கிடும். அதனால் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நான் சேர்க்க போகிறதில்ல. பருப்பு வேக வச்ச தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா பருப்பு வேக வச்ச தண்ணி, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கீரை வேகிறதுக்கு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு கீரையை நான் வேக வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும், கீரை நல்லா வெந்து வந்துடும். நல்லா எலசான கீரையை தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரை கடையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை சேர்த்துட்டு நான் கடைஞ்சிக்க போகிறேன். இப்போது பருப்பு கடையும் போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரையை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். புளி உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போது தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடுறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக மாறணும். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். இப்போ கீரை குழம்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ரெடி ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக கீரை குழம்பு. நம்ம வந்து கீரை குழம்பு பருப்பு குழம்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடகம் வந்து தாளித்து சேர்ப்பாங்க. வடகம் இல்லாததுனால நம்ம வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலர் நல்லா மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு சேர்த்துக்கணும். அப்போ அந்த டேஸ்ட் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும். கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது வாழைக்காய் கறி செய்கிறதுக்கு 2 வாழைக்காய் நான் வந்து வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மேலே இருக்கிற தோலை லைட்டாக சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து சீக்கிரமாக கலர் மாறிடும், கருத்துரும். அதனால் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வாழைக்காவை கட் பண்ணி இதில் போட்டு வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காவை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக போடும்போது வேக லேட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாகவும் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் கணக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் தேங்காய் துருவல். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4-5 எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க போதும், அதிகமாக சேர்க்க வேணாம். வாழைக்காய் கறிக்கு காரமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேர்க்குற வரமிளகா தான். 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வாழைக்காய் கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துடுறேன். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து பொன்னிறமாக வறுப்பட்டதும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்க போகிறேன். வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வாழைக்காவை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வரமிளகாய் விழுது இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இதில் ஊற்றிக்கலாம். வாழைக்காய் வந்து வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். சும்மா ஒரு அரை கிளாஸ் இல்லை 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதெல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வரணும். வாழைக்காய் மட்டும்தான் இருக்கணும், நல்லா ட்ரை ஆகிட்டு மசால் வந்து வாழைக்காயில் பிடிக்கிற அளவுக்கு வரணும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இது கூட கொஞ்சமாக இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம், கலந்து கொடுத்துட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நான் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். சேர்த்துருந்த தண்ணியே இப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா வேகணும் வாழைக்காய் வெந்து வரத்துக்குள்ளே. எக்ஸ்ட்ரா இப்போது கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ட்ரை ஆகிட்டு வந்துடும். அப்போ வாழைக்காய் கறி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கிறேன். வாழைக்காய் நல்லா வெந்து நல்லா ட்ரையாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா கிரேவி பத்தத்தில் இருந்துச்சு பாருங்கள். நம்ம சேர்த்துருந்த விழுது வந்து நல்லா இப்போ குக் ஆகி ட்ரை ஆகிடுச்சு. வாழைக்காவும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு வந்தால் தான் வாழைக்காய் கறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம பருப்பு போட்டு கீரை குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். வாழைக்காய் கறி வந்து செஞ்சுருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம தேங்காயெலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம். சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் அப்பளம் வந்து நான் பொரித்து வச்சுருக்கேன். சாதம் நல்லா சுட சுட செஞ்சுட்டு இந்த மாதிரி கீரை குழம்பு, வாழைக்காய் கறி, அப்பளம் பொரிச்சிட்டு சாதத்தில் நெய் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் மீல் தான் இது. வீட்டில் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்காமல் மதியத்துக்கு இந்த மாதிரி டக்குன்னு கீரை இருந்ததுன்னா நீங்கள் கீரை குழம்பு, வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாருமே மதியம் நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த லஞ்ச் மீல். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் லஞ்சுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.